நீங்க கேட்ட கொஸ்டின் புரியுது. அதை பத்தி பெருசா கமெண்ட் பண்றதுக்கு எனக்கு இப்போ தைரியம் இல்ல, ஓப்பனா சொல்றேன். ஆனா எனக்கு வந்து கிடைக்கிற வாய்ப்பை வச்சு டேலண்ட் வச்சு முன்னேறி வரணும்னு நிறைய ஆக்ட்ரஸஸ் வராங்க. ஸோ டேலண்ட் பேஸ் பண்ணி வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அது எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் சரி. கேரளா ஹீரோயின வந்து ஆடிஷனிங் பண்ணிட்டு இருந்தா லாஸ்ட் கௌரின்னு சொன்னா. ஆமா, ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் ஒன்லி. ஓகே, ஆஃப் கோர்ஸ் அது தப்பு தானே. அவங்க எனக்கு ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப். எல்லாருமே குரல் கொடுத்தாங்க, தமிழ்நாட்டுல இருக்க டைரக்டர்ஸ் எல்லாருமே இல்ல இப்போ அதுதான் இப்பயுமே எனக்கு என்னோட ஒரு குட்டி கைண்ட் ரெக்வெஸ்ட் என்னன்னா, கேரளா ஹீரோயின், தமிழ் ஹீரோயின் அந்த மாதிரி சொல்ல வேணாம். எல்லாரும் ஆக்டர்ஸ் தான். எல்லாருமே வந்து சினிமாங்கிற அந்த லவ்க்காக தானே ஒர்க் பண்றோம். இப்போ நீங்களும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கீங்களா கொஸ்டின் கேக்குறீங்க. நாளைக்கு என் படம் தமிழ்ல வந்து உங்களை நான் கூப்பிடுவேன். அப்போ மலையாளி ரிப்போர்ட்டர்னு சொல்ல மாட்டோம்ல, ரிப்போர்ட்டர் அவ்வளவுதான். அதே மாதிரி ஆக்டர் அவ்வளவுதான் நான் ஃபீல் பண்றேன். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு நடந்ததுங்கிறது இட்ஸ் வெரி ராங் திங். அந்த மாதிரி நம்ம யாரையுமே கேட்கக்கூடாது. ஏன் ஹீரோவை கேட்பீங்களா, ஹீரோயினை கேட்க மாட்டீங்களா, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுமே ரொம்ப ராங். யாரையுமே யாரும் பாடி ஷேம் பண்ணக்கூடாது. அவங்க பாடி ஷேமே இல்ல, உருவகையிலேயே பண்ணக்கூடாது. அது ஜோக்கே கிடையாதுங்கிறத நான் ரொம்பவே நம்புறேன். The way Gauri stood up for herself, I'm really proud. She's my friend. And I think இப்போ மாறிட்டு இருக்கு. முன்ன மாதிரி யாருமே வந்து லைட்டா எடுத்துக்கிறது இல்ல. ஸோ ஆமா, இல்ல ஆனாலும் நம்ம கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி புரிஞ்சுக்கலாம். அவங்க என்ன வேணா கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கலாம் மென்டலி. ஸோ நம்ம விளையாட்டா ஒரு விஷயம் சொல்லிடுவோம், அதை அவங்க எவ்வளவு ஒர்க் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லது மட்டும் சொல்லுவோம், இல்லைன்னா சொல்லவே வேண்டாம். ஓகேதான். ஓகே.